ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். அம்மா, இந்த ராமியா பிள்ளை வீடு அந்த வீடு தான், மாடியில தான் இருப்பாரு. இந்த பொண்ணு ஏன் இப்படி நனைஞ்சிட்டு போகுது? அதெல்லாம் முடியாது, இது ஆம்பளைங்க வேலை. போ போ ஓடி. இந்த பிரசாதம் இந்த ஃபைல் தசரதனார் பிள்ளை என் பிள்ளைதான். நேற்று இந்த ஆள் பஜார் ரோட்ல அடித்தடி பண்ணிட்டு இருந்தான். 5-6 ரவுடி பசங்க பஸ் நடு ரோட்ல நிறுத்தி தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் அவங்கள அட்டியும் அடிச்சான். பா ஃபைல பஸ்ல விட்டுட்டான். சாரி, விட்டுட்டாரு. அதான் ஃபைல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மாடி, உன்னை பார்த்தா இன்னொரு பொண்ணு மாதிரி தெரியல, முகத்தை பார்த்தா பரிச்சயமான மாதிரி தெரியுது. அதனால தான் கேக்குறேன், நீ யார் வீட்டு பொண்ணு? தெரியல. இன்னொன்னு கொட்டா அப்படி அலட்டி கொடுங்க. நான் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரெட்டியார் வீட்டு பொண்ணு சமைக்கிற பையனியா? சொல்லிட்டேல, ஸ்வீட் கொடுங்க. இன்னொன்னு கொடுத்தா அப்படி எல்லாத்தையும் கொடுங்க. அந்த ரெட்டியார் தங்க பார்வதியோட பொண்ணுல நீ சொத்தி வச்சிரு கலாட்டா பண்ணுங்க. அப்பா 15-16 வருஷம் முன்னாடி பார்த்தது. நேற்று தான் உங்க அம்மா கல்யாணம் சமைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீயே கல்யாண வயசுக்கு வந்துட்ட. அங்கிள், எனக்கு இந்த கல்யாணங்கள் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்? அதுக்கப்புறம் ஒரு தடி பையனுக்கு சமைச்சு போடணுமே. எனக்கு இந்த சமையல்லாம் தெரியாது. அது என்ன பெரிய விஷயம்? மனசு வச்சா ஒரே மாஸ்டர் கத்துக்கலாம். அம்மாடி, என்ன பேசாம நானே வந்து ரவை வளர்த்துறமா? வேணாம் வேணாம். நான் சமையல் கத்துக்கும் போது வேற யாராச்சும் வந்தாங்கன்னா நான் நர்வஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு சமைக்க வராது. நீங்க அங்க இருந்துட்டே எனக்கு சமையல் கத்து கொடுங்க. ரவை எப்படி வறுக்கணும்? பொன்னிறமா. அப்படின்னா? ரொம்பவும் சிவக்காம வெள்ளையாவும் இல்லாம நடு பதமா. நானே வரேன். வேணாம் ப்ளீஸ், வேணாம். நான் வர்றேம்மா. நோ, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என் அப்பாவுக்கு நீதான் ஃப்ரெண்டு நினைச்சேன். இது யாரு புதுசா? அந்த பொண்ணு 2 நாளா அந்த வண்டியில வருது. உங்க அப்பா கிட்ட கரிசனமா சோறாக்க கத்துக்குது. எனக்கு ஒண்ணும் சரியா படல. எனக்கும் சரியா படல. அடி ராஸ்கல். என்னமோ செய் போ. ஐயோ, இதே தப்ப நானும் கேசவனும் பண்ணிருந்தா நடக்கிறதே வேற.